ஹாய். இப்போ பார்த்தீங்களா, இதான் பேக்ரவுண்டு. நான் காலையில் வேறு ஒர்க்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்க டைமில் பார்ட் டைமாக வந்துட்டு நான் வாட்டர் பிளான்ட்டில் வந்து கெமிக்கல் லேபில் வந்து ஒர்க் பண்ணுறேன். சரி, நம்ம என்ன தான் தொணன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் சில மக்களுடைய ஆசை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அதனால் நான் உங்களுக்கு நேச்சர் வீடியோ தான் எடுத்து போடுறேன். அதாவது பேக் சைட்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது என்னடா இவன் நேச்சருன்னு மரம் செடி கொடி அதெல்லாம் காட்டுறாளேன்னா, நான் போகிற வழியில் என்ன இருக்குமோ அதை தான் என்னால் காட்ட முடியும். அந்த பாதை பார்த்திங்கன்னா வயல்வெளிக்கும் ஏரிக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா பேக் சைட் பார்த்திங்கன்னா நடுவில் ரோடு, ரெண்டு சைடும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்துட்டு பாருங்களேன் தென்னை மரம்லாம் இருக்குங்களா. இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கமும் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு புஞ்சை நிலங்கள். நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் வந்துட்டு நஞ்சை. புஞ்சைன்னா சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமி அப்படி சொல்லுவாங்க. பட் இப்போது அது வானத்தை பார்த்தெல்லாம் வந்துட்டு எப்படா மழை வரும் அப்படின்ற காலெல்லாம் மாறி பம்ப் செட்டு நிலமாக மாறி போச்சு. அப்புறம் நான் வந்துட்டு புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் பொண்ணு பிறந்த ஒரு 3 மந்த்லேயே வந்துட்டு யூடியூப் வந்து லைசன்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியும் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வாங்குறது ஃபஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மாதக்கணக்காக ஒரு 10 மாதத்துக்கு ஒரு பே அவுட் வாங்குவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு யூடியூப் வச்சிட்ருந்தேன். பட்டு அதனுடைய அமௌண்ட் அந்த சேனல் வந்து கடைசி வரையிலையும் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு போர் அடிக்கும். நீங்கள் பேக் சைடு இருக்க வியூவை பார்த்துட்டு வாங்க. நான் அப்புறம் இன்னொரு சேனல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சேனலுடைய பெயர் பார்த்திங்கன்னா என்னுடைய சன் பெயர்லேயே தான் என்னுடைய மகன் பெயரில் தான் வச்சுருக்கேன். மிஸ்டர் அபிமன்யு. எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச பேர். எங்களுக்கு அபிமன்யு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு நாங்கள் வச்சோம். எங்களுக்கு வந்துட்டு அபிமன்யு மேலே உள்ள அதீத தீராத ஒரு லவ் கூட சொல்லலாம். அவர் மேலே உள்ள ஒரு அதீத காதலால் நாங்கள் அந்த பேரை வச்சுருக்கோம். அவருடைய வீரம் அப்புறமேல்பட்டு அவருடைய செயல்கள் எல்லாமே அந்த கேரக்டரில் எங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி தான் நாங்கள் அதை வச்சோம்.